ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு ஹவுஸ் மேட்ச்ல அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறப்ப ரமேஷ் அண்ட் சனம் 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ரமேஷுக்கு சனம் மேல பயங்கரமா காண்டு இருந்துச்சு. அது இன்னைக்கு ஓப்பனாவே வெளியில காமிச்சிட்டாரு. அண்ட் சனமும் இன்னைக்கு ரமேஷ் எதிர்த்து பதில் பேசிட்டாங்க. இது வரைக்கும் ரமேஷை யாருமே எதுவுமே சொன்னதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சனம் ரமேஷை எதிர்த்து பேசியிருக்காங்க. ரமேஷ் ரம்யா கால் பண்ணும்போது அவர் போனை வச்சாரா இல்லையான்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் போய்க்கு இருந்துச்சு. அந்த டைம்ல அனிதா ரமேஷ் போனை வச்சாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் ரமேஷும் நான் வச்சேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. அந்த டைம்ல சனமும் பாத்தீங்கன்னா ரமேஷ் வச்சாருன்னு சொன்னாங்க. இதுக்கு டென்ஷன் ஆன ரமேஷ் நான் உன்கிட்ட பேசவே இல்லமா, அனிதாட்ட தான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்டாரு. ரமேஷோட ஆக்சன் பார்த்து டென்ஷன் ஆன சனம் நான் எல்லா பேட்டையும் ஓப்பன் சொல்லியிருக்கேன், அவர் என்னை மட்டும் பேசக்கூடாதுன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் எல்லாட்டையும் பேசுவேன், எல்லாருமே என்கிட்ட பேசலாம், யார் யார்கிட்ட வேணா பேசலாம்னு சொல்லிட்டு சனம் சொல்றாங்க. இதுக்கு ரமேஷ் தலையில கை வச்சுட்டு எப்பான்ற மாதிரி ரியாக்ட் பண்றாரு. இதை பார்த்த சனம் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா சனம் நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், உங்களோட பெர்மிஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரமேஷோட பேச பார்த்தே சொல்லிட்டாங்க. அண்ட் சனம் லாஸ்டா நான் பேசுவேன், வேணும்னா கேளுங்க அண்ட் வேணாம்னா காதை பொத்திக்குங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. இவ்வளவு பிரேவா இதுக்கு முன்னாடி யாருமே ரமேஷ்ட பேசல. ஃபர்ஸ்ட் டைம் சனம் தான் பேசியிருக்காங்க.